ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சத்தான ருசியான நல்ல ஒரு அருமையான வெஜிடபிள்ஸ்லாம் எல்லா வெஜிடபிள்ஸும் வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்தா கிச்சன். இப்போ நம்ம இதில் என்னென்ன எடுத்துகிட்டு இருக்கோம்னா, குடமிளகா 2 எடுத்துகிட்டு இருக்கேன், 150 கிராம் பீன்ஸ் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன், நல்லா ஒரு 100 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்துகிட்ருக்கேன், மீடியம் சைஸ் நல்லா கேரட் 2 நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அதோடு வந்து நமக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஓகே, கூடவே பீன்ஸு நூக்கல் கிடைச்சா நூக்கலும் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பாருங்கள், மீடியம் சைஸ் வெங்காயம் 4 பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 15 பல் பூண்டு இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, தோல் நீக்கிட்டு, ஒரு கைப்பிடி அளவு புதினா, 7லேருந்து 8 பச்சை மிளகாய் கீறி விட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 5லேருந்து 6 வற்றல் மிளகாய் இது போல் வந்து முழுசாகவே எடுத்துக்கோங்க, சீரகம் 1/2 டீஸ்பூன், தாளிக்க எண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய் இல்லைன்னா கல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கரில் எல்லா காய்களுமே சேர்த்து ஒரு 1/4 கிளாஸ்க்கும் குறைவாக தண்ணி தொளிச்சு விட்டு மூடிடலாம். ஒரு விசில் வந்தோடனே வெயிட்டை வந்து தூக்கி விட்டுடலாம். எல்லா காயுமே நமக்கு நல்லா ஒரு 3/4 வேக்காடு நல்லா வெந்து வந்துடும். ஈஸியாக வந்து 5 நிமிஷத்தில் இந்த வெஜிடபிள் ஃப்ரை ரைஸ் நம்ம செஞ்சிடலாம். எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வானலில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம எடுத்துக்கிட்ட இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, வற்றல் மிளகாய் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வந்ததும் வெங்காயம், புதினா, பூண்டு, பச்சை மிளகாய் இதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நான் சேர்க்கலை, புதினா சேர்த்ததுனால கருவேப்பிலையை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இந்த பருப்பு செவந்து வரும்போதே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், நல்லா 1 டீஸ்பூன் கோபுரமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண வெங்காயம், அதே போல் புதினா, பூண்டு பொடியாக கட் பண்ண பூண்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். வெங்காயம் வந்து அதிகமாக வந்து ப்ரௌனாக வர வேண்டாம், லைட் பிங்காக வந்தால் போதும். இப்போ நம்ம அதுக்குள்ளே காய் வந்து நமக்கு வெந்து வந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷத்தில் இது போல் நல்லா வதங்கி வந்துடும் நம்ம சேர்த்த ஆனியன். அதனால தான் வந்து வெங்காயம் நம்ம பொடியாக கட் பண்ணி போடுறோம். இப்போ பாருங்கள், காய் நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. நம்ம வந்து இப்போ காயை வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மசாலாவோடு இதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வேக வச்ச காயை வந்து சேர்த்தாச்சு. கொஞ்சம் 1/4 கிளாஸ்க்கும் ரொம்ப கம்மியாக தான் தண்ணி இருக்கும். நம்ம வந்து வைக்கிற தண்ணி வெஜிடபிள்ஸில் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், மசாலா வெஜிடபிள்ஸ் நமக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கரெக்டாக கோபுரமாக 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் பெப்பர் வந்து தூவிக்கலாம். சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், இப்போ நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கக்கூடிய இந்த காயானது கரெக்டாக நமக்கு 450 கிராம் ரைஸுக்கு இந்த காய்கள் வந்து சரியாக இருக்கும். வடித்து ஆற விட்ட சாதத்தில் நம்ம போட்டு கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல சுவையான காரசாரமான ருசியான வெஜிடபிள் ஃப்ரை ரைஸ் ரெடி. இது போல் வந்து நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. அதோட ஆல் அண்ட் ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க. பாய், தேங்க்யூ.